கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. இதோ இந்த புதிய நாளிலும் இந்த புதிய மாதத்திலும் தேவன் உங்கள் அனைவரையும் இந்த ஆடியோ கிளிப்பின் வழியாக சந்தித்து அவருடைய வார்த்தைகளை குறித்து நம்ம தியானித்து வர அவர் பாராட்டின தயவிற்காக இரக்கத்திற்காகவும் நன்றி பாராட்டுகிறேன். இதோ கூட தேவன் இந்த புதிய வருடம் தொடங்கி முதல் மாதத்தை நம்ம நல்லபடியாய் கடக்க நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனைகள், போராட்டங்கள், ஆபத்துகள் இருந்திருக்கலாம். ஆனாலும் அவை அனைத்திலிருந்தும் நம்மளை அவர் திடப்படுத்தி பாதுகாத்து இதுவும் இந்த புதிய மாதத்தில் இந்த புதிய நாளுக்குள்ளே கூட நம்மளை பிரவேசிக்க ஆண்டவர் தந்த இந்த தயவிற்காகவும் இரக்கத்திற்காகவும் அவருக்கு நன்றி செலுத்துவோம். இதோ இந்த பிப்ரவரி 1ஆம் நாளில் கூட தேவன் இந்த ஓய்வு நாளை ஆசரிக்க நம்ம அனைவரையும் அழைக்கிறார். இந்த நாளில் கூட நம்ம அதிகாலையில் அவரை ஜெபித்து விட்டு அவரை தேடி விட்டு இந்த நாளில் ஒவ்வொருத்தரும் அவருடைய ஓய்வு நாளை சென்று அவரை ஆசரிக்க நீங்கள் அனைவரும் போக வேண்டுமாய் கூட நான் இந்த இடத்துல கேள்விப்பட்டிருக்கிறேன். அவரோட நாளை நம்ம அவருக்காக கொடுக்க வேண்டும். வேறு எதற்காகவும் நம்ம உபயோகிக்காதபடி அவருக்கு முன்னுரிமை கொடுத்து நம்ம இந்த மாதத்தை தொடங்கவும் இந்த வாரத்தையும் இந்த நாளையும் இந்த புதிய காரியத்தையும் தொடங்க கிருபை பாராட்ட வேண்டும். ஸோ இன்ற நாளில் கூட நம்ம அவர்களுடைய சீஷர்களை குறித்து தியானித்து வருகிற நாம் இதுவரையில் 9 சீஷர்களை குறித்து தியானித்து உள்ளோம். அவர் அதன் மூலம் நம்மளோட பேசிய காரியங்களையும் நம்ம அனைவரும் அறிந்துக்கவும் அதை புரிந்த தன்மையும் தேவன் நம்மளுக்கு தந்தருளினார். இன்றைய நாளில் கூட 10வது சீடரான ததேயு இவரை ததேயு யூதா ததேயு என்று வேதாகமத்தில் வெவ்வேறு பெயர்களில் குறிப்பிடப்படுகிறது. இவர் இந்த யூதாஸ் இஸ்காரியத்திலிருந்து வேறுபடுத்தி காட்டவே இவருக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம இவர் ததேயுனே வச்சுக்கலாம். ஆனால் அவர் யூதா ததேயு என்று அழைக்கப்பட்டத நிமித்தம் இவருக்கு பல்வேறு பெயர்கள் கொடுக்கப்பட்டதை பார்க்கிறோம். இந்த ததேயு என்ற பெயர் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 3ஆம் மற்றும் மார்க்கு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இப்பெயர் காணப்படுகிறது. இதற்கு தைரியமானவர் இல்லது அன்பானவர் என்று பொருளாம். இன்னொரு பெயர் லெபேயு. சில மொழிபெயர்ப்புகளில் இவர் லெபேயு என்றும் அழைக்கப்படுகிறாராம். இவர் யாக்கோபின் மகன் யூதா என்றும் லூக்கா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் யாக்கோபின் மகன் யூதா என்றும் அழைக்கப்படுகிறாராம். இந்த யூதா இஸ்காரியத் அல்லாதவன். யோவான் 14ஆம் அதிகாரம் 22இல் சீடர்களில் ஒருவராக இவர் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளார். இந்த ததேயு சீடர்களில் ஒருவராக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளார். ஸோ வேதத்தில் ததேயுவின் முக்கிய தருணம், இவரோட முக்கிய தருணங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, யோவான் 14ஆம் அதிகாரம் 22இல் பார்க்கும்பொழுது இயேசுவிடம் இவர் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டிருக்கிறார். அதாவது, ஆண்டவரே, நீ உம்மை உலகத்திற்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்தி போகிறதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டாராம். நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்தியதன் காரணம் என்னன்னு கேட்டாராம். இது எவ்வளோ ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா? இதற்கு தேவன் ஏசப்பா பதில் அளிக்கிறார். ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். நாங்கள் அவனிடத்தில் அவனோடே வாசம் பண்ணுவோம். தேவன் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. ஒருவன் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான். முதல் காரியம், அவரிடத்தில் நம்ம அன்பாய் இருக்கணும். அப்படி அன்பாய் நம்ம இருக்கும்போது அவரோட வசனத்தை நம்ம கை கொள்வோமா. அதனால் நடக்கிற நன்மை என்னன்னா, நாங்கள் அவனிடத்தில் அவனோட வாசம் பண்ணுவோம். இங்கே நாங்கள் என்று அவர் குறிப்பிடுவது நம் அனைவருக்கும் தெரிந்த காரியம். பிதாவானவர், இயேசுவானவர் மற்றும் ஆவியானவர் மூவராய் நாங்களாய் அவர்களிடத்தில் வாசம் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. ஸோ இதன் மூலம் விசுவாசம் என்பது தனிப்பட்ட முறையில் இறைவனோட கொள்ளும் உறவு என்பதை ததேயு நமக்கு உணர்த்துகிறார். அவர் கேட்ட கேள்வியின் அர்த்தம் பாருங்க. எங்களுக்கு நீங்கள் ஏன் வெளிப்படுத்திங்க, உலக மக்களுக்கு ஏன் வெளிப்படுத்தல்? அவரை கேட்டதன் மூலமாக தான் தேவன் அளிக்கும் பதில் நம்மளுக்கு தெரிகிறது. ஏன்னா அவர் மேலே நம்ம அன்பு வைக்கணும். முதலாவதாக நம்ம தேவனிடத்தில் அன்பாக இருக்கணும். அவர் நம்மக்கிட்ட வேறு எதையுமே எதிர்பார்க்கல. நம்ம அன்பை மாத்திரமே அவர் எதிர்பார்க்கிறார். நம்ம அவர்கிட்ட அன்பாக இருக்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக அவரோட வசனத்தை
வசனத்தை கைக்கொள்ள ஆரம்பிச்சிருவோம். நம்ம அவரோட அன்பா இருக்கும்போது அவர் வேதத்தை தியானிக்க ஆரம்பிப்போம். அவரோட பேச ஆரம்பிப்போம். அவர் நம்மளோட பேசுவதை கேட்கிறது இந்த வேதாகமத்தின் மூலமா அவரோட வசனத்தை கைக்கொள்ள ஆரம்பிச்சிருவோம். அப்படி நம்ம செய்வதன் மூலமா அவர்கள் நம்மிடத்தில் வந்து வாசம் பண்ணுவார்கள். பிதாவானவர், இயேசப்பானவர், ஆவியானவர் மூவருமாய் வந்து நம்மிடத்தில் வாசம் செய்ய வல்லவராயிருப்பார்கள். இதற்கு நாம செய்ய வேண்டிய காரியம் இவ்வளோ பெரிய விஷயம். தேவன் வந்து நம்மிடத்தில் வாசம் பண்ண போறார். அவ்வளோ ஒரு பெரிய விஷயம் அவர் பண்ண போறார். ஆனா அவர் நம்ம கிட்ட இருந்து அதற்கு எதிர்பார்க்கும் ஒரே ஒரு காரியம்னு அன்பு. அந்த அன்பை அவர் மீது வைப்பதன் மூலமாய் வர நன்மை பார்த்தீங்களா எவ்வளோ பெரியதா இருக்கிறது. ஸோ இந்த பிப்ரவரி மாதம் இந்த 1ஆம் தேதி தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்கு இதுதான். நீ என்னிடத்தில் அன்பாய் இருந்தீனா நான் உன்னிடத்தில் வந்து வாசம் பண்ணுவேன். நான் உன்னிடத்தில் நிச்சயமாய் வாசம் பண்ணுவேன். நம்ம அந்த இடத்துல அன்பாய் இருந்தோன்னா தேவன் நம்மளை வந்து அவர் நம்ம இடத்தில் தங்கி நம்மளை அழகாய் அற்புதமாய் வழிநடத்த காத்துட்ருக்காரு. நம்ம இடத்துல அன்பை மாத்திரம் எதிர்பார்க்குறார். அந்த அன்பை வைத்து அவரோட வசனத்தை நீங்கள் கை கொண்டு நடந்தீங்கன்னா தேவன் வந்து உங்களிடத்தில் வாசம் பண்ணுவார்கள். அவர்கள் வந்து உங்களிடத்தில் வாசம் பண்ணுவார்கள். ஸோ இந்த வசனத்தை நம்ம வந்து இந்த மாதம் பிடித்து கொள்ள வேண்டும். ததேவின் குணாதிசயங்கள் பார்த்தா அமைதியான சீடர். பேதுரு அல்லது யோவானைப் போல இவர் அதிகம் பேசப்படுவர் அல்ல. என்றாலும் இயேசுவின் போதனைகளை விசுவாசத்துடன் பின்பற்றி ஒரு அமைதியான ஊழியக்காரராக திகழ்கிறார். மற்றும் இவர் வந்து உறவினர். பாரம்பரியத்தின்படி இவர் இயேசுவின் உறவினராகவும் அல்பேயாவின் மகனாகவும் கருதப்படுகிறார். இது வந்து அவர் கருதுறது தான் நம்மளுக்கு இதுவாக தெரியாது. ஸோ இவர் வந்து இவரோட முக்கிய குணாதிசயம் வந்து பார்த்தோன்னா இவர் ஒரு அமைதியான சீடர். யோவான் பேதுருவை போல வந்து இவர் வந்து அதிகம் தெரிவிக்கப்படலை. இந்த ஒரு காரியத்தை தவிர அவர் வந்து அதிகமான இடங்களில் பேசப்படுவது இல்லை. ஆனால் இவர் வந்து இயேசுவிடம் மிகுந்த விசுவாசம் உள்ளவராக இருந்தார். அவரோட போதனைகளை எல்லாத்தையும் வந்து விசுவாசத்தோடு வந்து அவர் கேட்டுக்கொண்டு இருந்து அவருக்கு ஒரு நல்ல ஊழியக்காரனாக திகழ்ந்தார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இது போதும் இல்லையா? இவர் வந்து நம்ம பல இடங்களில் பார்க்கும்போது பேதுரு, யோவான் வந்து பல விதமாய் வந்து அவர்கள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். பெரிய பெரிய காரியங்களில் வந்து அவர்கள் வந்து உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். நம்ம பேதுரு, யாக்கோபை குறித்து பார்க்கும்போது கூட பார்த்தோம். எவிருவின் மகள் வந்து உயிர்த்தெழப்பட்ட பொழுது வந்து அவங்க யாக்கோபு, யோவான், பேதுரு 3 பேரை மட்டும்தான் தேவன் அங்கே இருக்க சொன்னார். மீதி எல்லாரையும் வெளியில் போக வைத்து விட்டார். ஸோ அவ்வளவு நெருக்கமாக இந்த மூவர்கள் இருந்தார்கள். அவர்களையும் வந்து கெத்செமனே தோட்டத்திலையா இருக்கட்டும், ஏசப்பாவோட மறுரூப மலை அனுபவமாக இருக்கட்டும், அனைத்திலும் இந்த மூவர் தான் வந்து நிறைய இடத்துல வந்து உபயோகிக்கப்பட்டார்கள். ஆனாலும் இவர்களும் இந்த ததேவு நேற்று பார்த்த அந்த சிறிய யாக்கோபா இருக்கலாம், இல்லை வந்து மத்தேயு, பர்தலோமேயு இவங்கெல்லாம் பார்க்கும்போது அதிக அளவில் வந்து அவர்கள் பேசப்படவில்லை, உபயோகிக்கப்படவில்லை, பயன்படுத்தப்படவில்லை. ஆனாலும் அவர்கள் தேவனிடத்தில் மிகுந்த விசுவாசம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறாங்க. அவங்களுமே உண்மையான ஊழியக்காரர்களாக இருந்திருக்காங்க. அவரோட போதனைகளை தள்ளாமல் அவர் வந்து நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையே அப்படின்ற எண்ணம் அவர்களுக்குள்ளே வராமல் தேவன் வந்து அவர்களுக்கு எதற்காக அழைத்தார்? அவருடைய ஊழியத்தையும் அவருடைய நற்செய்தியும் பரப்புறதுக்கு, அவருக்கு சீஷராக இருப்பதற்கு. அதை அவர்கள் செம்மையும் நேர்த்தியுமாய் செய்திருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. நேற்றைய தினத்தில் நான் சொன்னதும் இதே தான். நம்மளுக்கு ஒரு இடத்துல வந்து முக்கியத்துவம் நம்மளுக்கு கொடுக்கப்படலைன்னா உலகத்தரமாக நம்மளுக்கு எவ்வளோ கோபம் வருது, எவ்வளோ வந்து எரிச்சல் வருது. அவங்களுக்காக நம்ம எதையும் செய்ய மாட்டோம் போ அப்படின்ட்டு வந்துடுவோம். ஆனால் வந்து இந்த சீஷர்கள் பலரை பார்க்கும்போது ஒரு சில பேர்கள் தான் இந்த முக்கியமாக இந்த யோவான், பேதுரு, யாக்கோபு மட்டும்தான் வந்து அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு இயேசுவோட நெருக்கமாக இருந்தார்கள். ஆனாலும் மற்ற சீஷர்கள் வந்து தேவனை வந்து உண்மையாக விசுவாசித்தார்கள். அவரை வந்து அவரோட போதனைகளை தள்ளாமல் வந்து அதை மனதில் பின்பற்றி கொண்டு அவர்கள் வந்து உண்மையான ஊழியக்காரர்களாக விளங்கி இருப்பதை நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. இவரோட ஊழியமும் மரணமும் கூட பாருங்கள், இவர் வந்து அந்தளவுக்கு பெரிதாக பேசப்படவில்லை. ஆனாலும் தேவனை விசுவாசித்து அவருக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை அவர் செம்மையும் நேர்த்தியுமாய் செய்து முடித்திருக்கிறார். ஊழியம் வந்து பார்த்தோன்னா பெந்தெகோஸ்தே நாளுக்கு பிறகு இவர் வந்து யூதேயா ஆகிய சமரியா, சிரியா, மெசபடோமியா மற்றும் பார்சீகம் ஆகிய இடங்களில் நற்செய்தி அறிவித்துள்ளார். பர்தலோமேயுவுடன்
சேர்ந்து பர்த்தலேமியுடன் சேர்ந்து ஆரண்மேனியா நாட்டிற்கு முதலில் கிறிஸ்துவத்தை கொண்டு சென்றவர் இவரே என்று குறிப்பிடப்படுகிறது. பாருங்க, இவர் அந்த அளவுக்கு உபயோகிக்கப்படவில்லை, நெருக்கமானவர் இல்லை தேவனுக்கு. ஆனாலும் அவரை விசுவாசித்து அவர்களோட போதனைகள் எடுத்துக்கொண்டு எதற்காக அவர் அழைக்கப்பட்டாரோ அதை செய்தார். மேலும் ஒரு நாட்டிற்கு அந்த ஆர்மீனியா நாட்டிற்கு முதல்ல கிறிஸ்துவத்தை கொண்டு போனவரும் இவர் தானா. அப்போ இவரோட விசுவாசம் எவ்வளோ பெரிதாக இருந்திருக்கிறது. இவர் எவ்வளோ ஒரு பெரிய ஊழியக்காரராய் கர்த்தருக்கு எவ்வளோ ஒரு உண்மையும் உத்தமமாய் நடந்திருக்கிறார் பாருங்க. இவரோட இரத்த சாட்சி பார்த்தோன்னா சுமார் கிபி 67 பாரசீகத்தில் தற்போதைய ஈரான் அங்கே சிலை ஆராதனை செய்வதற்காக பிடிப்பட்டு செய்தவர்களால் பிடிக்கப்பட்டு கோடாரியால் வெட்டப்பட்டு இரத்த சாட்சியாக மரித்தாராம். அங்கே சிலை வழிபாடு நடந்த போது இவர் அதை செய்யலை. ஏன்னா இவர் தேவனுக்கு உண்மையும் உத்தமமாக இருந்திருக்கிறார். அதுதான் இரத்த சாட்சி. அதனால கோடாரியால் கொல்லப்பட்டிருக்கிறார். அவர் கொல்லப்பட்டாலும் பரவாயில்லன்னு தேவனுக்கு விரோதமான விக்கிரக ஆராதனையில் ஈடுபடாமல் அவர் உண்மையாய் இருந்ததினால்தான் இன்றும் அவர் சீஷராய் அவரை பற்றி பேசும் அளவிற்கு அவர் வைக்கப்பட்டிருக்கிற ஸ்தானத்தை நம்மளால பார்க்க முடிகிறது. அவர் ஏசப்பா இருக்கும் காலத்தில் அவர் அவ்வளவா உபயோகிக்கப்படவில்லை, பயன்படுத்தப்படவில்லை. ஆனாலும் தேவனுக்கு உண்மையா இருந்திருக்கிறார் பாருங்க. உண்மையா அவருடைய ஊழியத்தை செய்திருக்கிறார். பல முயற்சிகளை எடுத்துள்ளார். அந்த ஈரான்ல அவர் சிலை வழிபாட்டில் பங்கு பெறவில்லை. தேவனுக்கு அந்த இடத்துல உண்மையா இருந்திருக்கிறார். தன் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று அவர் நினைத்து தேவனுக்கு பிரியமில்லாததை நான் செய்ய மாட்டேன் என்று அவர் அந்த இடத்துல அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக நின்றுருக்கார். அதுதான் விசுவாசம். அது இவ்வளோ பெரிய ஒரு விசுவாசம் பாருங்க. அதன் மூலம் அவர் மரித்தாலும் பரவாயில்ல என்று நின்றுருக்கார். அவர் இப்போது பரலோகத்தில் தேவனோட தேவனோட இடத்துல நிச்சயமாய் அவர் இளைப்பாரி கொண்டு இருப்பார். அதனோட ஆசீர்வாதம் தான் அது. அன்னைக்கு அவரோட உயிருக்கு பயந்து அவர் அந்த காரியங்களை பண்ணியிருந்தால் இன்றைக்கு நம்ம அவரை குறித்து பேசுவோமா? நெகட்டிவாக தான் பேசியிருப்போம். தேவனுக்கு பிரியமாக இருந்திருக்குமா? அவ்வளோ ஊழியங்கள் செய்தும் இல்லை. எந்த சூழ்நிலையிலும் தேவனுக்கு விரோதமான காரியத்தை நம்ம செய்யாமல் இருக்கும் பொழுது தேவன் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதிப்பார். அவர் மீதியானவர்களை பார்த்துக்கொள்வார். சூழ்நிலைகளை கண்டு நீங்கள் பயப்படாதீங்க. சூழ்நிலைகளை கண்டு நீங்கள் தேவனுக்கு விரோதமாய் காரியம் செய்யணும்னு அளவிலும் சிந்தித்திராதீங்க. அது நம்ம தலைமுறைக்கே சாபத்தை தான் உண்டு பண்ணுமே தவிர நன்மை அல்ல. அதுவே அவருக்கு பிரியமான காரியத்தை செய்யும் பொழுதும் அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம எண்ணத்தில் அணவும் சிந்திக்காமல் இருந்தோம்னா அது நம்ம தலைமுறைக்கே ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இது கூட இவரோட வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் பெயரையும் புகழையும் தேடாத சேவை. ஆமாம், சீடர்களின் பட்டியலில் தேவனின் பெயர் பெரும்பாலும் இறுதியில் அல்லது இடையில் தான் குறிப்பிடப்படுகிறதா. அவர் மற்றவர்களைப் போல முன்னிலையிலோ நெருக்கமானவராக கருதப்படவில்லை. ஆனாலும் அமைதியான உழைப்பு, அதுதான் அமைதியான உழைப்பு கடவுளால் மதிக்கப்படும். அவரை மதித்தால் தானே அவருக்குமே கடவுள் பதிலளித்தார். அவரை கொண்டுமே பெரிய காரியங்களை செய்தார். ஆமாம், அவர் அமைதியான ஊழியத்தில் ஈடுபட்டார். பெயரை புகழ உலகத்தரமான காரியத்தை அவர் நினைக்கல. தேவன் என்னை பார்க்கிறான், அவருக்காக நான் ஊழியம் செய்வேன், அவருக்காக நான் உண்மையும் உத்தமமாக இருப்பேன் என்று அவர் சொன்னது நிமித்தம் தான் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டு தேவனால் நினைவு கூறப்பட்டார். குழப்பங்களை தெளிவுபடுத்தும் துணிச்சல். யோவான் 14 நம்ம பார்த்த பிரகாரம் இயேசுவை அவர் கேட்டதன் மூலமாய் பல சீடர்கள் அமைதியாக இருந்த பொழுதும் பலர் அவருக்கு நெருக்கமான சீடர்களே அந்த கேள்விகளை கேட்கல. யோவான், யாக்கோபு, பேதுரு கூட அந்த கேள்விகளை கேட்கல. ஆனால் இவர் அந்த கேள்வியை கேட்டு குழப்பத்தை தீர்த்து கொண்டார். அதுதான் தேவனோடு அவர் நெருக்கமாக இல்லைனாலும் நம்மளோட கேள்விகளும் குழப்பத்திற்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு இயேசப்பா மட்டும்தான், தேவன் மட்டும்தான். அவரிடத்தில் கேள்வி கேட்கும்போது அவர் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட குழப்பத்தை தீர்த்துருவார், பதிலை அளித்திருவார். அதுதான் அவர் தெரியாத விஷயத்தை இயேசுவிடம் கேட்டு தெளிவு பெறுவது தான் விசுவாசத்தை வளர்க்கும். நம்ம மற்றவர்களிடத்துல போய் கேட்கறதுனால நம்மளோட அவிசுவாசம் தான் வளர்க்கப்படும். இல்லைன்னா நம்மளோட இருக்கிற குழப்பமும் பிரச்சனை இன்னும் அதிகமாகிட்டு தான் போகும். அதே நீங்கள் தேவனிடத்தில் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு விசுவாசமும் வரும், அதே சமயம் அந்த குழப்பமும்
குழப்பத்திலிருந்து கூட ஒரு தெளிவு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அவர் கேட்டதன் மூலமாக தான் அவர் சொன்ன வார்த்தைகள், ஒருவன் என்னில் அன்பாய் இருக்கிறான், அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், நாங்கள் அவனிடத்தில் வந்து வாசம் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்மளுக்கு கிடைச்சது. இது தனிப்பட்ட உறவுக்கு முக்கியத்துவம். ததேவியின் கேள்விக்கு இயேசு அளித்த பதில் மூலம் இறைவனுக்கு நமக்கும் இடையிலான தனிப்பட்ட உறவு என்பதை குறிக்கிறது. ஆமாம், இவர் கேட்ட மூலமாக அவர் என்ன சொல்கிறாரு? அன்பாக இருக்கணுன்றார். இது குறித்து நம்ம தியானிக்கும் போது இதிலிருந்து நம்மளுக்கு என்ன உணர்த்தப்படுது? தனிப்பட்ட உறவு. தேவனிடத்தில் நம்மளுக்கு ஒரு தனிப்பட்ட உறவு வேணும். அந்த தனிப்பட்ட உறவு இருந்தால் தான் அவரை வந்து நம்மளால் அவரை சிநேகிக்க முடியும், அவரிடத்தில் அன்பாக இருக்க முடியும். அந்த தனிப்பட்ட உறவை தான் வந்து தேவன் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவரிடத்தில் அன்பாக இருக்கும் அந்த தனிப்பட்ட உறவை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். அது நிச்சயமாய் நம்ம தனிப்பட்ட உறவின் நிமித்தம் அவரிடத்தில் நம்ம அன்பாக இருக்க வேண்டும். அப்படி இருப்பதன் மூலமாக தான் அது நம்மளுக்கு ஆசீர்வாதமாய் அவர் நம்மிடத்தில் வந்து வாசம் பண்ணும் ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும். இறுதியாக, இறுதி வரை நிலைத்திருக்கும் உறுதி. இறுதி வரை நிலைத்திருக்கும் உறுதியில் பார்க்கும்போது அவர் இரத்த சாட்சி அடைந்தது தான் நம்ம பார்க்கிறோம். அவர் இறுதி வரை உறுதியாக இருந்தார். தான் செத்தாலும் பரவாயில்லை என்று கடவுளுக்கு விரோதமான காரியத்தை அவர் செய்யாததன் மூலமாய் அவர் இறுதி வரை அவருக்கு இருந்த விசுவாசம் நம்மளுக்கு வெளிப்படுகிறது. ஸோ இந்த ததேவின் வாழ்க்கை பார்த்தோன்னா, ஒருவர் உலக புகழ் பெற்றவர்களாக இல்லாவிட்டாலும் கடவுளுக்கு முன்பாக உண்மை உள்ளவராக இருப்பதின் முக்கியத்துவம் நமக்கு கற்பிக்கப்படுகிறது. அவர் வந்து உலக பிரகாரமாக புகழ் பெறவில்லை. ஏசப்பா இருக்கும் போதும் அவர் வந்து புகழ் பெறவில்லை. அவரை குறித்த காரியங்கள் எந்த இடத்துலையும் பெரிதாய் குறிப்பிடப்படவில்லை. யோவான், யாக்கோபு, பேதுருவை போல அவர் முக்கியமான காரியங்களில் ஈடுபடுத்தப்படவில்லை. இயேசு செய்த அற்புதங்கள் நடுவில், முக்கியமான அற்புதங்கள் நடுவில் அவருக்கு நெருக்கமாக இருந்த அந்த மூவரை மாத்திரம்தான் ஏசப்பா வைத்து கொண்டார். மீதி யாரையும் வைக்கல. அப்படிலாம் இருந்தாலுமே ததேவா அதை பற்றி ஒரு சிறு துளி கூட அவர் எண்ணத்தில் அதை வந்து ஒரு கஷ்டத்தை உண்டு பண்ணாமல், ஒரு நெகட்டிவ் தாட்டை கொண்டு வராமல், நம்ம அழைக்கப்பட்டதின் காரணம் தேவனுடைய நற்செய்தியை பரப்புவதற்கு, ஏசப்பாவோட சீஷராக இருப்பதற்கு. ஸோ அந்த ஊழியத்தில் நம்ம உண்மையாய் உத்தமமாய் இருக்க வேண்டும் என்பதில் அவர் மிகுந்த தெளிவுள்ளவராக இருந்தார். அதை நிமித்தம் தான் அவருடைய ஊழியம் அமைதியான ஊழியமாக இருந்தாலும் வல்லமையான ஊழியமாக இருந்தது. அவர் பாருங்க, அந்த அரண்ய தேசத்தில் வந்து அந்த இடத்துல கிறிஸ்துவத்தை முதல் முறையாக கொண்டு போயிருக்கிறார். ஸோ அது வந்து அவரோட ஊழியம் அவ்வளவு ஆழமாக இருந்ததை நம்மளால் பார்க்க முடிகிறது. அந்த ஈரான் தேசத்தில் அவர் வணங்காமல் அவர் விக்கிரக ஆராதனை செய்யாமல் தேவனுக்கு உண்மையாக இருந்து இறுதி வரையில் விசுவாசமாக இருந்திருக்கார் பார்க்க முடிகிறது. ஸோ அப்போ அவர் ஊழியத்தில் அவர் எவ்வளோ உத்தமமாய் உண்மையுமாய் ஆழமாக இருந்திருக்கிறார் என்பதை நம்மளால் இதன் மூலம் தெரிந்து கொள்ளப்படுகிறது. அவர் உலகத்தரமாக அவர் உயர்த்தப்படலைனாலும் அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர் வந்து தன்னை உயர்த்தி வைத்து தேவனிடத்தில் கிட்டி சேர்த்து உள்ளார். ஸோ அவர் நம்மளுக்கு வாங்கி கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் தான் இது. எங்களில் வந்து தேவனில் ஒருவர் இருக்கிறார். அன்பாய் இருந்தால், தேவனின் ஒருவன் அன்பாய் இருந்தால் வந்து அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம் என்ற ஒரு பெரிய ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்காக பெற்று தந்துள்ளார். ஸோ இன்றைய நாளில் கூட நம்ம தேவனிடத்தில் கேட்போமா? அவரிடத்தில் நம்ம அன்பாய் இருப்போமா? இந்த மாதம், இந்த 1ஆம் தேதி கடவுள் கொடுத்த இந்த ஒரு வார்த்தையை நம்ம கைக்கு பற்றிக்கொள்வோமா? அவரிடத்தில் அன்பாய் இருப்போம் என்று உறுதி அளிப்போமா? ஒரு முடிவை எடுப்போம். இன்று நாளில் ஏசப்பா நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது ஒன்றுமே இல்லை, நம்மளோட அன்பை மட்டும்தான். அந்த அன்பை நம்ம அவருக்கு கொடுத்துட்டனாலே போதும். அவர் நம்ம இடத்துல வந்து வாசம் பண்ணுவார். மீதி எல்லாத்தையும் அவர் பார்த்து கொள்வார். இன்று நாளில் நம்ம ஒரு முடிவு எடுப்போமா? ஒரு பொருத்தனையை செய்வோமா? ஏசப்பா, நான் உங்ககிட்ட அன்பாய் இருப்பேன், நான் உங்களில் அன்பாய் இருப்பேன் என்று பொருத்தனையை எடுப்போமா? ஜெபிக்கலாமாங்க. நேற்றும் இன்றும் மாறாத நல்ல தகப்பனை, அப்பா இதோ இந்த நல்ல வேலைக்காய் கூட ஜெபிக்கிறோம். அப்பா இதோ இந்த வருடம் தொடங்கி இந்த ஒரு மாதம் முழுவதும் எங்களை நீர் சுகபத்திர ஜீவனோடு காப்பாற்றிய தயவுக்காய் இரக்கத்திற்காய் நன்றி அப்பா. இதோ நீர் கொடுத்த இந்த புதிய நாளில், புதிய வாரம், புதிய மாதத்திற்காய் நன்றி அப்பா. நீர் எங்களை இந்த மாதத்துக்குள்ளே கொண்டு போகும்போது அப்பா, நீர் எங்களுக்கு கொடுக்குற இந்த வாக்கின் மூலம் அப்பா
நாங்கள் உங்களில் அன்பாய் இருப்போம் அப்பா. நாங்கள் உங்களில் அன்பாய் இருப்போம் என்று வாக்களிக்கிறோம். பொருத்தனை செய்கிறோம் அப்பா. நாங்கள் உங்களில் மாத்திரம் அன்பாய் இருப்போம். உங்களோட வசனத்தை பற்றிக்கொள்வோம் அப்பா. உங்களுடைய வசனத்தை நாங்கள் கைக்கொள்வோம் ராஜா. அதன் மூலம் நீங்கள் எங்களில் வாசமானுங்கள் அப்பா. நீங்கள் எங்கள் வாசம் பண்ணுங்க ராஜா. அப்பா, நீர் எங்கள் மனதில் வாசம் பண்ணுங்க ராஜா. நீர் எங்கள் இருதயத்தில் வாசம் பண்ணுங்க அப்பா. எங்களுக்கு அது போதும் அப்பா. அப்பா, இந்த ஆண்டு எங்களுக்கு வேற ஒன்றும் வேணாம் ராஜா. நீர் எங்கள் வாசமாய் இருங்க அப்பா. உம்முடைய தயவு, உம்முடைய காருண்யம், உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும் அப்பா. அப்பா, இதை கேட்குற ஒவ்வொருத்தரும் கூட நீர் ஆசீர்வதிங்க. அவங்க ஒருத்தரும் எடுக்கிற இந்த முடிவில் கூட அப்பா, அவங்க நிற்கும்படியான பலனை கொடுங்க அப்பா. பிசாசானவன் வஞ்சிக்காதபடி ராஜா. அப்பா, ஒவ்வொருத்தரும் இதை கேட்க ஒருத்தரும் அப்பா உண்மை அன்பு கூறுவேன் என்று அப்பா வாக்கெடுத்திருக்கிறாங்களே, அதை நீர் ஆசீர்வதிங்க. உண்மையில் அன்பாய் இருப்பேன் என்று வாக்களிக்கிறாங்களே, அதற்காக ஆசீர்வதிங்க. அவங்க உங்களில் அன்பாக இருக்கிறாங்கப்பா. நீங்கள் எங்கள் வாசம் பண்ணுங்க தகப்பனே. நீர் எங்களுக்கு வாசம் பண்ணுங்க ததேவி அப்பா. கொடுத்தப்பா கேட்ட கேள்வியின் மூலமாப்பா எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்திற்காய் நன்றி. நாங்கள் உங்களில் அன்பாக இருக்கும்போது நீங்கள் எங்களை வாசம் பண்ணுவேன்னு சொன்ன வாக்குக்காய் நன்றி அப்பா. நாங்கள் உங்களில் அன்பாக இருக்க கிருபை செய்யுங்க என் தேவனப்பா. நீர் எங்கள்கிட்ட எதையும் எதிர்பார்ப்பதில்லை. எங்கள் அன்பை மாத்திரம் எதிர்பார்க்குறீங்க. அதை நாங்கள் கொடுக்கும்படியாக எங்களை நீர் பயன்படுத்துங்க அப்பா. இந்த ததேவி அப்பா. அப்பா, உலக பிரகாரமாய் அவன் சிறந்தவன் அல்ல, ஞானவான் அல்ல. இருந்திலும் அப்பா நீர் அவரை பயன்படுத்தி அப்பா பல அற்புதங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்தப்பட்டதே அதற்காக உமக்கு நன்றி. அவ்வாறாய் நீர் எங்களையும் அப்பா பயன்படுத்தி எங்களையும் அப்பா ஊழியத்திற்கென்று சாட்சிகளாக எழுப்பும் ராஜா. உமக்கு விரோதமான காரியங்களை செய்யாதபடி நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க கிருபை பண்ணுங்கப்பா. உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. நீர் எங்களில் வாசம் பண்ணுங்கப்பா. நீர் எங்களில் வாசம் பண்ணுங்க. நாங்கள் உண்மை மாத்திரம் அன்பு கூறுகிறோம். உண்மை மாத்திரம் நாங்கள் அன்பு கூறுகிறோம் அப்பா. மீதி உள்ள இந்த நாட்களும் மாதத்திலும்ப்பா நீர் எங்களோடு இருந்து வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. நீர் எங்களோடு வாசம் பண்ணுகிறேன் விசுவாசத்தோடு நாங்கள் கடந்து செல்கிறோம் அப்பா. அப்பா, நாங்கள் உண்மை மாத்திரம் அன்பு செய்கிறோம். வி லவ் யூ டாடி, வி லவ் யூ டாடி. நாங்கள் உண்மை மாத்திரம் அன்பு செய்கிறோம் அப்பா. எங்களோடு இருங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் என் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.